கட்சியின் இளைய தலைமுறையினர் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் அன்புமணிக்கு ஆதரவாக இருந்துட்டு இருக்காங்க. இது மட்டுமல்லாமல் 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவர் அன்புமணிதான் என தேர்தல் கமிஷன் அறிவித்திருக்கு. இது மட்டுமல்லாமல் பீகார் தேர்தலை மையமாக வைத்துதான் மாம்பழ சின்னத்தை அன்புமணி தரப்பினர் சூசகமாக பெற்றிருக்காங்க. தற்பொழுது தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்தாலும் புதுச்சேரியில் தேர்தல் நடந்தாலும் அன்புமணி தலைமையில்தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் மாம்பழ சின்னம் உரியது என தேர்தல் கமிஷன் அறிவித்ததாக தெரிகிறது. இதற்கிடையே மருத்துவர் அன்புமணியை எதிர்த்து மருத்துவர் ராமதாஸ் போராடி வரும் அனைத்து சூழ்நிலைகளிலும் அவருக்கு எதிர்மறையாகவே நடைபெற்றுட்டு இருக்கு. மாம்பழ சின்னத்தை எங்களுக்கு தான் தர வேண்டும் என தேர்தல் கமிஷனுக்கு 250 பக்கம் கடிதத்தை எழுதி கொடுத்த நிலையில தற்பொழுது அந்த சின்னம் தங்கள் கைக்கு வராது என ராமதாஸ் ஒருவித பயத்துல இருந்துட்டு இருக்காரு. இதற்கிடையே வயது மூப்பு காரணமாக ராமதாஸ் தரப்புல அவரால் அதிவேகமாக செயல்பட முடியவில்லை. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த சில மூத்த நிர்வாகிகளும் வன்னியர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே மருத்துவர் ராமதாஸ் பின்னணியில இருந்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் மருத்துவர் ராமதாஸ் திமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கான முயற்சியையும் செஞ்சுட்டு வராரு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மருத்துவர் அன்புமணி ஏற்கனவே உள்துறை அமைச்சர் அமித்ஷா மூலம் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையுமே செஞ்சுட்டு இருக்காரு. எனவே திமுக பக்கம்தான் கூட்டணி வைக்க வேண்டும் என முடிவெடுத்த ராமதாஸ் அவர்கள் இது தொடர்பாக முயற்சிகள் எடுத்தபோது திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வலுவாக இருந்துட்டு இருக்கு. எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விட்டுவிட்டு ராமதாசுடன் கூட்டணி வைக்க திமுக மேலிடம் விரும்பவில்லை.